ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த வீடியோவில் நாம் மகர ராசியிலும் மகர லக்னத்திற்கும் உண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகிய பராபவம் என்கின்ற ஆண்டினுடைய முழு பலன்களையும் பார்க்க இருக்கின்றோம். மகர ராசியில உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பராபவ வருஷமாகிய இந்த வருஷம் எண்ணத்தை கொடுக்கும், எண்ணத்தை எடுக்கும், எண்ணத்தை கெடுக்கும். ஒரு கிறிஸ்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னாக்கா பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல அப்படி எப்படி சுவாமிஜி என்ன சொல்ல வரல அப்படின்னாக்கா, நம்முடைய கெப்பாசிட்டியே நமக்கு தெரியாம இருந்திருக்கும். அது இப்போ நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு என்னால ஜோஷ் கொடுத்த ஒரு முயற்சியை கொண்டு போக முடியும் ஒரு விஷயத்தை அப்படிங்கிறது காண்பிக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தை பற்றின கொஞ்சம் பயங்கள் இருக்கிறது. அந்த பயம் டிசம்பர் மகராசி அன்பர்கள் இந்த வருஷத்தை நான் சொல்றதை அப்படியே குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்களும் மாறி இருப்பீர்கள். உங்களுடைய அந்த சரௌண்டிங்கே மாறி இருக்கும். சுவாமிஜி நீங்க சொல்லலைன்னாலும் சொன்னாலும் நாங்க மாறிதான் இருப்போம். ஏன்னா எல்லாருக்கும் வயசாகிட்டு தான் இருக்கும். ஏன் உலகம் மாறிட்டு தான் இருக்கு. அப்படி இல்லை, உங்களுக்கு ஏற்ற உங்களுடைய லட்சியத்துக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் மாறி இருப்பீர்கள். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கண பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி 2026 அன்று பராபவம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் வருடமானது பிறக்கின்றது. காலையில் 9:32 செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. இந்த வருஷம் 60 வருஷங்களில் இது 40வது வருஷமாக இருக்கிறது. விஸ்வாவசு என்பது 39வது வருஷம், பராபவம் என்பது 40வது வருஷமாக அமைந்து அடுத்து வரக்கூடிய வருஷமானது பிளவங்க அப்படிங்கிற வருஷமாக அமைகின்றது. இந்த ஆண்டு ஆக்சுவலி இது ஒரு ஜோடி ஆண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது பராபவமும் பிளவங்கமும் ஒரு சேரதான் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படிங்கும் போது இந்த ஒரு வருஷத்துல ஒரு 50% 60% அப்படிங்கிற அந்த ஒரு பலன் கூடி அது தொடர்ச்சியாக 2 ஆண்டு திட்டங்களாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம். இதுல பல பிளஸ் பாயிண்டும் இருக்கிறது. 2 ஆண்டுகளும் சேர்ந்து நமக்கு ஒரு முழுமையான பலன்களை கொடுக்கின்றது அப்படிங்கிறது. நம்ம பிளவங்கிறது அடுத்த வருஷம் தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் என்னென்ன விஷயங்களில் நாம் கவனம் வைக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போகின்றோம். நேரடியாக பலனுக்கு போயிடுறேன்னா, இந்த ஆண்டினுடைய அபிமானி தேவத்தை நரியாபசன் அப்படின்னு பெயர். நரியாபசன் இந்த தேவத்தை ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு அபிமானி தேவத்தை இருப்பார். அந்த தேவத்தையினுடைய வடிவமே அந்த வருஷத்தினுடைய விஷயங்களை நமக்கு விளக்கி சொல்லும். இந்த தேவதையாகப்பட்டவர் பிரகாசமான வடிவமாகவும் குதிரையில் ஏறி அமர்ந்து பிரயாணிக்க கூடியவராகவும் கையில் பரசுவை, தமிழ்ல சொல்லணும்னா மழுவை ஏற்று ஏந்தி கொண்டிருப்பவராகவும் வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஆயுத பலமே பலம் என்று நம்புகின்ற இந்த உலகத்தில் அதற்கு மேல் ஒரு பலமானது இருக்கிறது, ஆன்ம பலம் என்பது ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதை புரிய வைப்பதாக இந்த வருஷமானது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? கடவுள் நம்பிக்கையும் சாஸ்திர நம்பிக்கையும் வளரப்போகிறது. நிறைய சயின்ஸ், அதாவது சயின்ஸ் அழிவுக்கு பயன்படுத்துவதை காட்டிலும் அதை ஆற்றலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் இந்த உலகமானது வேலை செய்யும். ஏற்கனவே வார் ஜோன்ல தான் நாம இருக்கிறோம்.
இருந்தாலும் இந்த போர் அபாயங்களுடன் கூடிய இந்த விஷயங்கள் மாறும். மக்கள் கடவுளின் பால் நம்பிக்கையை திருப்புவார்கள், பக்தியானது ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், அதே போன்று பூஜை புனஸ்காரங்களில் நம்பிக்கை ஓங்கும். அதே போல பேங்க்லயும் வந்து நிறைய டெபாசிட்ஸ், பேங்க் ஃபினான்ஸ் இதெல்லாம் நல்லா டெவலப் ஆகும். இது அந்த அபிமானியினுடைய அமைப்புல வருவது. அப்புறம் அடுத்த சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் எப்பொழுதுமே சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும். இந்த வருஷமும் சூரிய சந்திர கிரகணம் இருக்கின்றன, ஆனால் நம்ம நாட்டில் தெரியவில்லை. அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. அதன் பிறகு பிப்ரவரியிலும் அதே மாதத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. ஆனால் இந்தியாவில் அது தெரியாது. எங்கு தெரியும் அப்படிங்கறது அந்த சூரிய சந்திர கிரகணங்களை நான் வந்து போடும்போதே பார்த்துக்கலாம். ஆனாலும் ஐரோப்பிய நாடுகள், பிறகு அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது தெரியும். அதனால அங்கு வாழ்கின்ற நம்மவர்களுக்கு அந்த சூரிய சந்திர கிரகணங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து மாற்றத்தை கொண்டு வரும் வாழ்க்கையில். அதனால நம்ம வந்து அது வந்து கவலைப்பட போறதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தெரியாது. அதனால ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு இந்த சாதகர்களுக்கு. அதாவது வந்து ஸ்ரீவித்யா செய்பவர்கள், வேதத்தை பயிலுபவர்கள், தியானம் போன்ற விஷயங்களில் பயிலுபவர்கள், அந்த கல்விகளை கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜோதிட சாஸ்திரம் முதற்கொண்டு எத்தனையோ சாஸ்திரம் இருக்கிறதுலே அதுக்கெல்லாம் ஜபசக்தி தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயத்துல அவர்களுக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உபாசனையை பலம் 1000 மடங்கு பெருக்கி தருவதாக அமைகிறது. அது அவர்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் தான். சரி, அடுத்தது இந்த வருஷம் வந்து சனி பயிற்சி கிடையாது, அப்பாடின்னு இருக்கும். சரி, குரு பயிற்சி உண்டா? இருக்கிறது. 2 முறை பெயருகிறார். வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் அவர் மிதுனத்தில் இருந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து கடகத்திற்கு வந்து உச்சமாகி, காலபுருஷ தத்துவத்திற்கு 4 உச்சமாகி 10ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு ஆகிய 3 வீடுகளை பார்த்து விட்டு அதன் பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கே போயிடுறார். காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போய்கிறார். அங்கு போய் லாபஸ்தானத்தையும் 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்தையும் பிறகு லக்னம் என்கின்ற உத்தமஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும் போது குருவனுடைய பயிற்சி இந்த வருஷம் வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தும். அது நம்ம ராசி வாரியாக பார்க்கத்தான் போகின்றோம். ராகு கேத்துக்கள் வந்து இந்த வருஷத்தினுடைய கடைசியில டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கும்பத்திலிருந்து மகரத்திற்கும், கேத்து வந்து சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் வருகிறார்கள். இதுதான் அமைப்பு. இந்த அமைப்பை துணை கொண்டு வருஷத்தினுடைய அந்த 9:32 அப்படிங்கிற அந்த டைம்ல ஒரு ஜாதகத்தை போட்டு வைத்திருக்கின்றோம். இந்த 2ஐயும் கணித்துதான் நம்ம பலன் சொல்ல போகின்றோம். சரி, இதுல இன்னொரு சூக்ஷ்மமும் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நவ கிரகங்கள் வந்து ஒவ்வொரு பதவியை மேற்கொள்ளுகின்றன. அந்த பதவியை எந்த கிரகம் வந்து பிரதானமாக மேற்கொள்ளுகிறதோ அந்த கிரகத்தினுடைய இயல்பாக பலன்களும் அளிக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது குரு வந்து கிட்டத்தட்ட 3 பதவிகளை வகிக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார், பிறகு சஸ்யாதிபதியாக இருக்கிறார், பிறகு நிரசாதிபதியாக இருக்கிறார். பிறகு சந்திரனும் 3 பதவிகளை வகிக்கிறார். சந்திரன் வந்து சேனாதிபதியாக வருகிறார், அர்க்காதிபதியாக வருகிறார், மேகாதிபதியாக வருகிறார். இதனுடைய சூக்ஷ்மங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல குரு இந்த ராஜாவாக வருவதனாலையும் பிறகு சஸ்யாதிபதி பிறகு நிரசாதிபதியாக வர்றதுனால பல நன்மைகள் உண்டு. ஜென்ரலாகவே பணப்புழக்கம் அதிகமாகும். பேங்க், ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகிறது. நிறைய பணப்புழக்கமும் அதிகமாகும். அதே போல தங்கத்தினுடைய அந்த டீலிங், தங்க வியாபாரம், தங்க விலை உயர்வது, தங்கத்தினால் பல தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக வந்து நிறைய பணப்புழக்கத்தில் பிறகு வந்து வியாபார விஷயங்களிலும் வளர்ச்சியை பெறும். பிறகு விவசாயத்துறையிலும் பல கண்டுபிடிப்புகள், பல விதமான விஷயங்கள் வளர்ச்சி பெறும். பக்தி ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், புதிய கோயில்கள் வளரும். அது மட்டுமல்ல, தலைமையில் விளங்கக்கூடியவர்களுக்கு நல்ல கௌரவமும் கிடைக்கும். இதெல்லாம் குரு ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும், சஸ்யாதிபதினாக்கா எல்லா விதமான தானியங்களிலும் இந்தியா வந்து முதன்மை வகிக்கும். இந்த பலன்கள் வந்து மேக்சிமம் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா பாரத நாட்டில் பிறந்தவர்களுக்காக தான் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது இந்தியாவில் தானியங்களும் பிறகு பல்வேறு விதமான அதாவது எக்யூப்மெண்ட்ஸும், இது செவ்வாய் மந்திரியாக வருவதனால இந்த ஆயுதங்கள் விஷயங்களிலும் நம்ம நாடு வந்து முன்னேற போகிறது அப்படிங்கிறது நல்லா தெரியறது.
சரி, சந்திரனால என்ன விஷயம்? சந்திரன் வந்து சேனாதிபதியாக வருகிறார். முதல்ல வந்து பெண்கள் எல்லா விதமான நிறுவனங்களிலும் எல்லா விதமான ஃபீல்டுகளிலும் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவர். இன்ஃபேக்ட் வந்து பல இடங்கள் பல பதவிகளில் வந்து ஆண்கள் பெண்களுடைய ஐடியாக்கள் அவர்களுடைய கட்டளையின் கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயம் உண்டு. சந்தோஷமான விஷயம்தான். சரி, சந்திரனுடைய பலன் என்ன? சந்திரன் வந்து 3 பதவிகளை வகிக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அவர் சேனாதிபதியாக இருக்கிறார். அதனால பெண்களுடைய ஆதிக்கம் மேலோங்கும். பல உச்ச பதவிகளையும் மேக்சிமம் எல்லா ஃபீல்டுலையும் வந்து பெண்கள் வந்து அதிகமாக தன்னுடைய பதவிகளை நிர்வகிப்பார். அவர்கள் நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பெண்களுடைய மதிப்பும் அவர்களுடைய வலிமையும் பெருகும். இது நாட்டுக்கு பல நன்மைகளையும் கொடுக்கும். பிறகு மேகாதிபதி அர்க்காதிபதியாக இருக்கிறதுனால மழை வந்து நிறைய பெய்யும். அதாவது மழையே வரக்கூடாத காலகட்டங்களிலும் வந்து மழை நிறைய பெய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சில இடங்களில் வந்து ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி அதிவிருஷ்டி தோஷமும் இருக்கிறது. அதாவது அதிகமான மழை பெய்யக்கூடிய ஒரு தோஷமும் இருக்கிறது. அப்படிங்கும்போது அரசாங்கம் வந்து அதுக்குண்டான விஷயங்களை நம்ம முன்னேற்பாடுகளாக செய்து கொள்ள வேண்டியது. பிறகு ஃபாரின் கரன்சி நிறைய புழங்கும். இந்தியாவினுடைய பண மதிப்பீடு உயரும். இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறும். இதெல்லாம் இந்த வருஷத்தினுடைய சூட்சமம். இதெல்லாம் வந்து அந்த பதவிகளை வைத்து இப்பொழுது அன்றைய ஜாதகத்தை எடுத்து விடுவோம். புத்தாண்டு அன்னைக்கு வரக்கூடிய ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு லக்னாதிபதியே, லக்னம் வந்து ரிஷபம், 9:32 ரிஷப லக்னத்துல தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார். அவருடன் தான் சூரியன் இருக்கிறார். சூரியன் நுழையிறது தானே, மேஷத்தில் நுழையிறது தான் புது வருஷமாக சொல்றோம். அப்படி என்றால் வெளியுறவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்ய போகிறதுன்னு அர்த்தம். 11ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் புதனும் இருக்கிறதுனால தனி மனிதனுடைய திறமைகளும் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணங்கள் நிறைய ஏற்படும். ஆனால் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் வைத்து நடத்துபவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தீ விபத்துகள் நிறைய வருவதற்கு சான்சஸ் உண்டு. ஆக்சிடென்ட் ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. ஆனாலும் மருத்துவத்துறையில் நிறைய முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது 7க்கு உண்டானோன்னு 12க்கு உண்டானோ. அதுதான் மருத்துவத்துறையில் நிறைய சாதனைகள் நிகழும். நிறைய வியாதிகளுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பவர் 3ஆம் இடம் 4ஆம் இடம் என்று நிறைய இடத்துல நகர்றதுனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அவர்கள் அதாவது கடந்த 4-5 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக உயர்ந்தும் வளர்ந்தும் இருப்பார்கள். 10ஆம் இடத்தில் சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இருக்கிறதுனால வியாபார ஸ்தலங்களில் வந்து நிறைய ஓட்டம் இருக்கும். ஆனால் நிறைய குழப்பம் இருக்கும். நிறைய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். வியாபாரத்துல மட்டும் அந்த பிசினஸ் கேடர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பிசினஸ் பண்றது, இதை பண்றது, அதை பண்றது, என்னத்தையா பண்ணிட்டு இருப்போம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியை தான் காணப்போகிறோம். ஆக இதுதான் வந்து இந்த வருஷத்தினுடைய பொதுவான பலன். 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால மேக்சிமம் எல்லாருக்குமே வந்து இடம் விட்டு இடம் பெயர்ந்து போகக்கூடாது. அதாவது வந்து ஏற்கனவே நம்ம வந்து கம்யூட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். இரண்டால் செயற்கை கருத்தரிப்புக்கு நிறைய வந்து யோகம் இருக்கிறதே ஒழிய கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வருஷமானது, அதாவது குரு வந்து தன்னுடைய உச்சமான இடத்தை அடைந்தாலும் கூட கேத்துவனுடைய அமைப்பினால் வெளியூர் போறதோ வெளிநாடு போறதோ அந்த 3-4 மாதங்களுக்குள் பிரயாணிப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். அதனால கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. இந்த வீடியோவில் நாம் மகர ராசியிலும் மகர லக்னத்திற்கும் உண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகிய பராபவம் என்கின்ற ஆண்டினுடைய முழு பலன்களையும் பார்க்க இருக்கின்றோம். மகர ராசியில வந்து உத்திராடம்,
திருவோணம், அவிட்டம் அப்படின்னு 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பராபவ வருஷமாகிய இந்த வருஷம் எண்ணத்தை கொடுக்கும், எண்ணத்தை எடுக்கும், எண்ணத்தை கெடுக்கும். ஒரு கிறிஸ்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னாக்கா பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. 2ஆம் இடத்துல ராகு கும்பத்துல தன்னுடைய நட்சத்திரத்துல சதபிஷால உட்கார்ந்து இருக்கிறார். முதல் 6 மாதங்கள் பணப்புழக்கம் நிறைய இருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு ராகு மகரத்திற்கு வருகிறார், கேது உங்களுடைய கடகத்துக்கு, அதாவது ராகு உங்களுடைய தலையில் வருகிறார். அப்படிங்கும்போது குழப்பம் மேலிடும். ஆனால் அந்த குழப்பம் உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் யாரை நம்பியும் உங்களுடைய முதலீட்டுகளை செய்ய வேண்டாம். அது நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது பிசினஸ் பார்ட்னர்களாக இருக்கட்டும். புதிய விஷயங்களில் இந்த வருஷம் முதல் 6 மாதங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் முதலீட்டை செய்ய வேண்டாம். இது முதல்ல நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. ஆனால் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், அதை சேனலைஸ் பண்ணுங்க. பிறகு ஷேர்ல ஆகட்டும் அல்லது மற்றும் பல வழிகளில் உங்களுக்கு பணம் கண்டிப்பாக உண்டு. அந்த பணம் அது டாலராக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு மணியாகவும் இருக்கலாம். அதே போல வியாபாரங்களில் அசுரத்தனமான வளர்ச்சியும் உண்டு. அப்போ பணப்புழக்கம் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு பராபவம் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டா பணப்புழக்கத்தையும் பிறகு வளர்ச்சியையும் கொடுக்கும். முதல் பாதி பணப்புழக்கம், பண வரவு. சுவாமிஜி பண பற்றாக்குறை இருந்துருமா அப்படின்னாக்கா மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சில விஷயங்களில் பண தட்டுப்பாடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முதல் 6 மாசம் அவர்களுக்கும் அந்த பண தட்டுப்பாடு நீங்கிவிடும். பண தட்டுப்பாடு மாதிரி தெரியும், ஆனா அது பண தட்டுப்பாடு கிடையாது. அகலக்கால் வைத்திருப்போம், அவ்வளவுதான். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருந்தா நம்ம பேசும்போதே ஒண்ணு கூட்டி பேசிடுவோம், இல்லைன்னா குறைச்சி பேசுவோம், இல்லைன்னா வேற மாதிரி பேசுவோம். இதெல்லாம் ராகுவனுடைய இயல்பு. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் போது எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிடுறது. அதே போல ஒரு இடத்துல கமிட் ஆகும்போது தன்னுடைய கெப்பாசிட்டியை தாண்டி கமிட் ஆயிடும். இதுதான் ப்ராப்ளம். இதை மகர ராசிக்காரர்கள், அதிலும் குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். 3ஆம் இடத்துல சனி ரொம்ப அற்புதமாக உட்கார்ந்து இருக்கிறார். உங்களுடைய லக்னாதிபதி சனி அவருடைய சொந்த நட்சத்திரத்திலிருந்து பிறகு புதனுடைய நட்சத்திரம் 6க்கு உண்டானவருடைய நட்சத்திரத்துக்கு போயிட்டு மறுபடியும் மீண்டும் வருகிறார். இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, ஊக்கம், வளர்ச்சி, முயற்சி, எல்லாவற்றிலும் வெற்றி அந்த மாதிரி இருக்கும். புதிதாக ஒரு தொழிலை துவங்குவதற்குண்டான யோகம் உண்டு, அதில் வெற்றி காணக்கூடிய யோகம் உண்டு. குருவனுடைய ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் கடகத்திற்கு வருகிறார். அப்படிங்கும் போது சனியை பார்க்கிறார். இப்போ ராகுவை பார்த்துட்டு இருக்காரு. அதனாலதான் பணப்புழக்கம் நிறைய. ஏன்னா தனாதிபதி 12க்கு உண்டானவனாக இருந்துட்டு அங்கிருந்து 7ஆம் இடமாகி 6ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல, அதாவது மகரத்திற்கு 6ஆம் இடமாகி மிதுனத்துல இருக்கிறார். அப்படிங்கும் போது பணப்புழக்கமும் வேண்டிய அளவு கடன் பெறுவதும் பினான்சியல் சப்போர்ட்டும் எல்லாமே உங்களுக்கு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது சனியினுடைய அமைப்பையும் குருவனுடைய அமைப்பையும் பாருங்க. சனி 3ஆம் இடத்துல, உங்களுடைய லக்னாதிபதி சனி. எப்பவுமே சனிக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது அப்படியே அல்வா சாப்பிடுற மாதிரி அவருக்கு ரொம்ப பராக்கிரமமா மாறிடுவார். அதுல உங்களுடைய லக்னாதிபதியாக இருக்கிறார். லக்னத்துக்கும் 2க்கும் உண்டானவர். அப்படிங்கும்போது பணப்புழக்கத்தை அதிகரித்து உங்களுடைய சொந்த ஆற்றலை வளர்ப்பார். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவம் என்கின்ற தமிழ் வாண்டானது உங்களை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கும். அப்படி எப்படி சுவாமிஜி என்ன சொல்ல வரல அப்படின்னாக்கா நம்முடைய கெப்பாசிட்டியே நமக்கு தெரியாம இருந்திருக்கும். அது இப்போ நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு என்னால ஜோஷ் கொடுத்த ஒரு முயற்சியை கொண்டு போக முடியும் ஒரு விஷயத்தை அப்படிங்கிறது காண்பிக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தை பற்றின கொஞ்சம் பயங்கள் இருக்கிறது. அந்த பயம் டிசம்பர் வரைக்கும் தொடரும். பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, ஆனா பயம் இருக்கும். எனக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கோ, ஆர்டரியில பிரச்சனை இருக்கோ, அல்லது பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கோ, பிறகு இல்லாத ஏதாவது கிருமி என்னுடைய வயிற்றுக்குள்ள இருக்கோ அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு தலைவலி, தலையில ஏதாவது பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற ஒரு பயமும் வரும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சிறிது எச்சரிக்கை தேவை. என்ன, வெளி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டாலே போறோம். ஏன்னா உங்களுக்கு கண்டேஜியஸ். உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால என்னத்தையாவது சாப்பிட்டுருவோம். நம்ம இந்த சாப்பாட்டில் கண்ட்ரோல்.
ஆமா, நாக்கை கட்டுப்படுத்தினால், அதே போல வாக்கை கட்டுப்படுத்தினால் மகர ராசிக்காரர்கள் உண்மையிலேயே அடுத்த வருஷம் ஏப்ரல் 13க்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தை தொட முடியும் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. இப்ப தொழில் மற்றும் ஆரோக்கியத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது இரண்டுமே உங்களுக்கு பாசிட்டிவாகத்தான் இருக்கிறது. ஆனால் மனதில் ஆரோக்கியத்தை பத்தின பயமும் பண பற்றாக்குறையை பத்தின பயமும் இருக்கும். ரெண்டு பத்தியும் பயம் இருக்கு. அதனாலதான் இந்த காம்பினேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் நமக்கு என்ன, நம்ம வளரணும், மேலும் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் ஐஸ்வர்யத்துடனும் விளங்க வேண்டும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய சனி 7.5 சனி முடிச்சுட்டு அவர் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். கண்டிப்பாக உங்களை மேலே தூக்கி விடுவார். அதற்கு குரு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு டவுட்டும் கிடையாது. சரி, வேற அடுத்தது என்னன்னா, உறவு முறைகள்ல கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் எப்பவுமே அனுசரிச்சு போங்க. 3ஆம் இடத்து சனி 3ஆம் இடத்துல உட்கார்ந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். சம்டைம்ஸ் என்ன ஆயிடும், நமக்கு பொறுமை இழந்துருவோம். பொறுமையா இல்லை அப்படின்னாக்கா பிரச்சனை ஆயிடும். குழந்தைகள் கிட்ட பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அம்மாவனுடைய விஷயத்துல நிறைய நன்மை நடக்க போகிறது. இதே குரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாருனாக்கா கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனையும், திருமணம் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும். அதனால முதல்ல ஒரு 2 மாசங்கள் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். பிறகு 8ஆம் இடத்துக்கு போறார் அக்டோபர் 31க்கு அப்புறம். கண்டிப்பாக பண வரவு உண்டு. அதுவும் ஃபாரின் மணி நிறைய உண்டு. பிறகு கேம்பிளிங் மூலமாகவும், பெட் கட்டுவதன் மூலமாகவும், ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் உங்களுக்கு பணம் உண்டு. உறவுகளில் சகோதர உறவுல இளைய சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன் ஜெனரல் மூத்த சகோதரரும் சரி, சகோதரரோட பிசினஸ் பண்ணினா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கட் அண்ட் ரெண்டா இவ்வளவு பாகம் உனக்கு, இவ்வளவு பாகம் எனக்கு அப்படிங்கிறது அது தெளிவாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா அதுல பிரச்சனை வருகிறது. குழந்தைகளோட கொஞ்சம் பொறுமை தேவை. ஆனால் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய திருமணமாகட்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய படிப்புகள் விஷயத்தில் செலவாகட்டும், செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு உங்களால் திருப்தியை கொடுக்க முடியும். நீங்கள் அவர்களுக்கு மேலே உயர்வதற்குண்டான படிக்கற்களாக இருப்பீர்கள், நல்ல தகப்பனாக இருப்பீர்கள். அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நட்பு உறவு நன்கு உதவி செய்யும். பிறகு குழந்தை வரம் அப்படிங்கிறது, ஆண் குழந்தை வாரிசுக்கு உண்டான யோகம் இருக்கிறது. குழந்தை ஆக்சுவலி சொல்ல போனா குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ஃபாரின் போகக்கூடிய யோகம் உண்டு. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக சொந்த தொழிலை நிறுவி அதில் உண்மையிலேயே வெற்றியை காண்பீர்கள். அதே போல உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு பியூட்டியும் உண்டு. என்ன அப்படின்னாக்கா பார்ட்னர்ஷிப், நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில தான் நினைத்த பிரகாரம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அப்ப உத்திராடத்துக்காரர்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா, அவர்களுக்கு ஒரு கம்பெனியை நிறுவுவதற்கும் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு தொழில் ரீதியாக ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவர்களுக்கு அது இருக்கு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு, நல்ல சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக உண்டு, நல்ல உத்தியோகம் கிடைக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே குரு ஜூன் மாசம் 7ஆம் இடமாகி கடகத்துக்கு வந்த உடனே ஜாப் போகுகின்ற அத்தனை பேருக்கும் ஜாப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும். கான்பிடென்ட் வந்துடும், உங்களுக்கு நல்ல கான்பிடென்ட் வந்துடும். சில பேருக்கு வெளிநாடுகளுக்கு யோகம் கிடைத்த உடனே வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்பு வந்துடும். ஜாப் செய்பவர்களுக்கு எப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அப்படின்னாக்கா, டிசம்பர் மாதம் ராகு உங்களுடைய 5ஆம் தேதி மகரத்துக்கு வரார் இல்லையா, அப்போ உங்களுடைய வேலையை நீங்க மாற்றுவீர்கள், அல்லது ப்ரமோஷன் அடைவீர்கள், அல்லது வெளிநாடு செல்வீர்கள். இந்த பராபவம் ஆண்டு என்பது உங்களை நிறைய ஊருக்கு ரவுண்ட் அடிக்க வைக்கும். ஆக இந்த வருஷமானது மகர ராசி அன்பர்களுக்கு ஆக்கமான வளர்ச்சியையும் ஐஸ்வர்யத்தையும் தரவல்லதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. இன்ஃபேக்ட் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது படிப்பை விட்டுட்டு நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு போயிடலாமா, அல்லது ஒரு டெக்னிக்கல் சைடு போய் சொந்தமா ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா, அல்லது நடிப்பு, இந்த மாதிரி நடிப்பு, ஸ்போர்ட்ஸ், ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், இந்த டிஸ்ட்ராக்ஷன்ல விழுந்து விடக்கூடாது. மகர ராசி அன்பர்களுக்கு டிகிரி ரொம்ப முக்கியம். ஏனென்றால் உங்களுக்கு உங்களுடைய ஞானம் தான், அறிவு தான் உங்களுடைய சொத்து.
ஆகையினால பராபவம் ஆண்டு என்பதில் நீங்க படிப்பை குவிட் பண்ணவே பண்ணாதீர்கள். மாணவர்களுக்கு இது ஒரு வேண்டுகோள். அது நீங்க வந்து எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து நீங்க பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் இருக்கும், எம்எஸ் முடிக்கிற வரைக்கும் இருக்கலாம். சரி, யாருக்கு வந்து அதிகமான ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறது அப்படின்னாக்கா, டெக்னிக்கல் சைடு, டெக்னாலஜி சைடு வந்து அது ஐடியாக இருக்கலாம், அல்லது டேட்டா சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அல்லது வந்து மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ட்ரேடிங் கம்பெனிஸ் விஷயங்களாக இருக்கலாம். எதுலையுமே அந்த புள்ளி விவரங்கள் தான் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பலம். அதனால அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது, ஏன்னா ராகுனாக்க ஒரு அசுரன் தான். அந்த அசுர வளர்ச்சி உங்களுக்கு இருக்கிறது சனியனுடைய 3ஆம் இடத்து இருக்கையும், பிறகு குருவனுடைய 7ஆம் இடத்து இருக்கையும், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லபடியான ஒரு அமைப்புகளுக்கு வரப்போகிறது. அதனால மகராசி அன்பர்கள் இந்த வருஷத்தை நான் சொல்றதை அப்படியே குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்களும் மாறி இருப்பீர்கள். உங்களுடைய அந்த சரௌண்டிங்கே மாறி இருக்கும். சுவாமிஜி நீங்க சொல்லலைன்னாலும் சொன்னாலும் நாங்க மாறிதான் இருப்போம். ஏன்னா எல்லாருக்கும் வயசாகிட்டு தான் இருக்கும். ஏன் உலகம் மாறிட்டு தான் இருக்கு. அப்படி இல்லை, உங்களுக்கு ஏற்ற உங்களுடைய லட்சியத்துக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் மாறி இருப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தையும் உங்களுக்கு ஏற்ற உலகமாக நீங்க மாற்றி அமைத்திருப்பீர்கள் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்ல வர்றது. மேலும் பர்சனாலிட்டி வைஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களில் நீங்கள் புதியவராக உங்களை நீங்கள் காண்பீர்கள். அது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், உலகத்திற்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். என்ன இந்த ஆள் இப்படி இது வரைக்கும் இல்லையே, திடீர்னு என்ன இப்படி அப்படின்னு கேரக்டர் வித்தியாசப்படும். ஆமா, ரொம்ப வேகமாக நீங்க முடிவெடுக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. அந்த முடிவையை நீங்களே மாற்றக்கூடிய நபராக இருப்பீங்க. அதாவது ஒரு அமைதியா ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருந்தது போய் இப்ப பேச்சிலே வந்து பெரிய சக்கப்போடு போட்டுட்டு இருப்போம். நம்ம பேசுறதுதான் வந்து பெரிய விஷயமா பேசப்படும். அது நல்ல விதமாகவும் பேசப்படும், கெட்ட விதமாகவும் பேசப்படும். அதனால மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய பிளஸ் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும், உங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டும் புரிஞ்சுக்கணும். வாக்கு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ராகு காலத்துல பேசாதீர்கள். இந்த வருஷம் முழுவதுமே நான் சொல்றேன். ஏன்னா ராகு வந்து ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ண போகிறார். 2ஆம் இடம் ஆகிய தனம் வாக்கு குடும்பத்துல இருக்கார். அப்படிங்கும்போது பிரச்சனைக்கு அவர் தான் காரணம், வளர்ச்சிக்கு அவர் தான் காரணம். அவரே தான் மறுபடியும் வந்து அடுத்த 6 மாசங்கள் வந்து உங்களுடைய ராசியில உட்கார்ந்துட்டு இருக்க போறார். அப்படிங்கும் போது ராசியில உட்கார்ந்து இருக்கும் போது அந்த முடிவுகள் எப்பவுமே எடுக்கிறது ராகு காலத்துல வேண்டாம். அதை நீங்க தவிர்த்து விடுங்க. ஏமகண்டத்திலேயே வேண்டாம். இது வந்து கேலண்டர்ல இருக்கு, சும்மா நம்முடைய நார்மல் பஞ்சாங்கத்திலேயே இருக்கு. ராகு காலம் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய இதுலயே வந்துடும், மொபைலே இப்பெல்லாம் பார்த்துக்கலாம். அதை பார்த்து வச்சுட்டு கொள்ளுங்கள். அதே போல ஞாயிற்றுக்கிழமைகளில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். சூரிய ஹோரையில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். சுவாமி ஹோரை என்ன, அதுவும் கூகுள்ல போட்டு பாருங்க, ஹோரை லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹோரை என்பது 1 மணி நேரத்துக்கு கணக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞாயிறு ஹோரையில ஆரம்பிக்கும், திங்கட்கிழமை திங்கள் ஹோரையில ஆரம்பிக்கும், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில ஆரம்பிக்கும். காலையில சூரிய உதயம் ஆன 1 மணி நேரத்துக்கு. ஆகவே இந்த ஒரு சப்போர்ட்டிவோட நீங்க டிராவல் பண்ணினீங்கன்னாக்கா இந்த வருஷம் நீங்கள் நினைத்த புதிய உலகை நீங்கள் படைக்க முடியும். அப்படிங்கிறது தான் இதனுடைய பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். குழந்தை வரம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்க ப்ரெஷர் கொடுக்காதீங்க. திருமண தம்பதிகள் திருமணமே அமையல அப்படிங்கிறவர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் அமைந்து விடும். சொத்துக்களை எனக்குன்னு 1 பைசா இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் பேங்க்ல பேலன்ஸ் இருக்கும். நிலப்புலன்கள் வாங்க முடியும், வெளிநாடும் செல்ல முடியும். அதே போல வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊருக்கு வந்து நான் வந்து பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னாக்கா கொஞ்சம் பொறுங்கள். ஆமா, இந்த வருஷம் அது வேண்டாம். வெளிநாட்டுக்கு போகலாம். வெளிநாட்டுல இருந்து நம்ம வந்து நம்மளுடைய சொந்த நாட்டுல இருக்க முடியுமானா கிடையாது. வெளிநாட்டுல இருந்து இன்னொரு வெளிநாட்டுக்கு போகலாம். இந்தியாவிலேயே வந்து நார்த் பக்கத்துல இருக்கலாம். அதாவது இப்ப சவுத்துல நம்ம இருக்கிறோம், ஒண்ணு நார்த்ல இருக்கலாம், இல்ல வெஸ்ட் மும்பை இந்த மாதிரி குஜராத் இந்த மாதிரி இடத்துல இருக்கலாம், இல்லைன்னா ஈஸ்ட், அந்த ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய பெங்கால் அப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனால் சொந்த ஊருக்கு திரும்புவது அப்படிங்கிறது திரும்பினாலும் மீண்டும் நம்ம வெளியில போக வேண்டியதா இருக்கும். ஆனால் கல்ஃப் கண்ட்ரியில இருப்பவர்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளில் இருப்பவர்களுக்கும் வளர்ச்சி உண்டு. யூரோப் நாடுகளில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு. USA போன்ற பிரதேசங்களில் இருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அப்போ இந்த வருஷம் வந்து நிறைய மாற்றங்கள், ஆனால் அத்தனையுமே பாசிட்டிவான மாற்றங்கள். மனசுல கொஞ்சம் நிம்மதி இன்மை அப்படிங்கிறது இருக்கும். நம்ம பேசுறது நமக்கே திரும்பி வருதோ, அதாவது நம்ம வந்து யாரை பத்தியோ ஏதோ போய் நல்ல விதமா சொல்ல போய் அது நமக்கு எதிராக திரும்பி விட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதைகள்லாம் இருக்கும்.
எதற்கும் கலங்காதீர்கள். இன்னொரு விஷயம் இருக்கிறது, அதையும் சொல்லிடுறேன். இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்கள் உங்களுடைய நட்சத்திரங்களின் அடிப்படையில் நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ வரும்போது ஒரு பாதி மாதங்கள் கடந்திருக்கும். இருந்தாலும் இந்த நல்ல நாட்கள், பாக்கி இருக்கிற நாட்களையாவது நீங்கள் பயன்படுத்துங்கள். நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் நமக்கு நல்ல நாள்னாக்கா அந்த நல்ல நாள்ல பண்ணா எந்த சனியோ ராகுவோ புதனோ செவ்வாயோ எதுவும் பிடுங்க முடியாது. சரியா? உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 20, மே 4, மே 11, மே 13. மறுபடியும் சொல்றேன், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் ஆகியவர்களுக்கு ஏப்ரல் 20, மே 4, மே 11, மே 13 ஆகிய 4 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 23, ஏப்ரல் 30, மே 8, மே 14. மறுபடியும் சொல்றேன், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 23, ஏப்ரல் 30, மே 8, மே 14 ஆகிய 4 நாட்கள். பிறகு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 5 நாட்கள் நல்ல நாட்கள். என்னென்னு பார்ப்போம். ஏப்ரல் 20, மே 4, மே 8, மே 11, மே 13. மறுபடியும் சொல்றேன், ஏப்ரல் 20, மே 4, மே 8, மே 11, மே 13 ஆகிய இந்த நாட்கள் ரொம்ப நல்ல நாட்கள். இந்த நாட்களை உங்களுடைய முயற்சிக்காகவும், உங்களுடைய முடிவெடுப்பதற்காகவும், உங்களுடைய நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுப்பதற்காகவும் உண்டான நாட்களாக பயன்படுத்துங்கள். மகர ராசி அன்பர்களே, பராபவம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக ஏணிப்படியாகத்தான் இருக்கிறது. ஏற வேண்டியதும் தயங்கி தயங்கி தவள வேண்டியதும் அது உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு. ஆனால் என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய அன்பும் என்றைக்கும் உங்களுடன் பயணிக்கும். உங்களை கண்டிப்பாக அது பாதுகாத்து கொண்டே இருக்கும். மீண்டும் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி.